டே 3ல செந்தாரப்பட்டி வெர்சஸ் கொப்பம்பட்டி. செந்தாரப்பட்டி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்சுக்கு 6 ஓவர். ராம் மற்றும் செல்வா ஓப்பனிங் பேராக கொப்பம்பட்டிக்கு. ராம் ஸ்ட்ரைக்லேயும் செல்வா நான் ஸ்ட்ரைக்லேயும் இருப்பார். விக்கி ஃபஸ்ட் ஓவரை வீச ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக் திசையில் அங்கே ஃபீல்டர் இருக்கார். காம்பவுண்ட் ஆளுக்கு உள்ளே போனதுனால 2-2 ஸ்டார்ட் பண்ணுறாங்க கொப்பம்பட்டி. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு மிடில் பேட்டில் ஸ்கொயர் லெக் திசையில் அங்கே ஃபீல்டரால் கேட்ச் பிடிக்க முடியல. ஆனால் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 2 ஓடுறாங்க. இல்லை கம்பியில் நடுவில் இருந்த கம்பியில் அடித்து ஓவர் த்ரோவில் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னு. இல்லை அங்கே ஒரு ரன் அவுட்டு இருக்காங்க. இன்ஜுரி படக்கூடாத இடத்துல பால் பட்டுருச்சு. 3 ரன் ஓடி இருக்கலாம். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு. நான் சைக்கிள் இருந்து ஒரு பேட்டே பிடிக்காமல் ரன் அவுட்டில் வெளியே போகிறாரு. பேட்ஸ்மேன் விக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நான் சைக்கிளில் இருக்கார். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. இப்போ ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அங்கே ஒன் பிச்சில் பாலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல யாருக்காரு க்ளோஸ்லேயே தொட்டுட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டா? இல்லை, ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் ஆஃப் சைட் சைட்டில் அடிச்சிருக்காரு. குட் ஸ்டாப் அங்கே ஒரு ரன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். ஒரு எஜ்ஜு கீப்பர் கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. காம்பவுண்ட் வாலில் பட்டு ஓடி தான் எடுக்கணும். ஒரு ரன் ஓடி இருக்காங்க. கொப்பம்பட்டி ஒரு விக்கெட் இழப்புக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க. நியூ பாலர் ரஞ்சித் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. பால் ஈரனால போக மாட்டேங்குது. 2 பிச்சில் பாலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிங்கிள். செகண்ட் பால் ஒயிட். நெக்ஸ்ட் பால் ரீபால் டட் பால். நெக்ஸ்ட் பால் ஒரு எஜ்ஜி கீப்பர் கேட்ச் பிடிப்பாரா? குட் கேட்ச். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க கொப்பம்பட்டி. நியூ பேட்ஸ்மேன் தர்மேஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஃபுல் டாஸ் மிடில் பேட்டில் வாங்கிட்டு ஆஃப் சைடு அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ஓவர் த்ரோவில் ஒரு ரன் ஓடுறாங்க. மேலே போட்டனால ஒரு ரன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டாஸு கையிலே போய் விழுந்துச்சு. ஆனால் கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. நல்ல கேட்சு. நெக்ஸ்ட் பால் உடச்சி போட்டார். ஸ்கொயர் லெக் திசையில் திருப்பி விட்ருக்காரு. பால் ஈரனால போகலை. த்ரோ வர லேட் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. 2 ஓவருக்கு 12 அடிச்சிருக்காங்க கொப்பம்பட்டி. பாலர் செந்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நல்ல பவுலிங்னு சொல்ல முடியாது. ரன் ஓடலை. தட் ஒரு தப்பான பால். பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரு. அட்வான்ஸ் அடிக்க போய். நெக்ஸ்ட் பால் இந்த பால் நல்ல பால். நல்ல லென்த் ஸ்டெம்புக்கே போட்டார். டாட். தேர்ட் பால் ஒரு எஜ்ஜு காம்பவுண்ட் வாலில் போட்டிருக்கு. ஓடி தான் எடுக்கணும். சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் இறங்கி போய் மிஸ் பண்ணிட்டாரு. பேட்ஸ்மேனை இந்த ஓவர் அடிக்கணும்னு நினச்சி டாட் வைக்கிறாங்க. லெக் சைடு சைட்டில் அடிச்சுட்டு 2 கால் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். 6 பவுண்ட்ரி அடிக்கல கொப்பம்பட்டி இது வரைக்கும். மறுபடியும் லெக் சைடு சைட்டில் தான் அடிச்சிருக்காங்க. ஓடி தான் எடுக்கிறாங்க. பிச்சு ஈரமாக இருக்கனால பால் போகலை. சிங்கிள். சிங்கிளோட இந்த ஓவரையும் முடிக்கிறாங்க. 3 ஓவரை சூப்பராக போட்டிருக்காங்க செந்தாரப்பட்டி. 18 பாலுக்கு 15 தான் அடிச்சிருக்காங்க கொப்பம்பட்டி. மீதி இருக்க 18 பால் என்ன பண்ண போகிறாங்க? ஒரு வீச குணா. ஃபஸ்ட் பால் ஆஃப் சைடு எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சுட்டு 2 கால் பண்ணியிருக்காங்க. கீப்பர்கிட்ட த்ரோ விட்டாங்க. ரன் அவுட். தர்மேஷ் விக்கெட். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரோ. வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய லைக் கொடுக்க நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நியூ பேட்ஸ்மேன் சூர்யா ஸ்ட்ரைக். செகண்ட் பால் 4th ஓவரில் டட் பால். பாலை நல்லா ஃபேஸாக குத்துறாரு. பிச்சில் நல்லா பவுன்ஸ் ஆகுது.
மறுபடியும் ஆஃப் சைடு பவுலர் கைக்கே அடிச்சுட்டு ஓடிருக்காங்க. பவுலரால் அங்கே ஸ்டாப் பண்ண முடியல. சிங்கிள் தான் ஓடிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் ரன் அவுட் ஆனாங்க, அதனால் ஓடி எடுக்கலை. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு ஃபைன் லெக்கில். அங்கே பவுண்ட்ரி, பவுண்ட்ரி அடிக்கிறாங்க கொப்பம்பட்டி. பவுண்ட்ரிக்கு அப்புறம் அடுத்த பால் என்ன பண்ண போகிறாங்க? இல்லை பாயிண்டில் அங்கே ஒரு ஃபீல்டு இருந்தார், கைக்கே போச்சு. இருந்தாலும் அவரால் கேட்ச் பிடிக்க முடியல, காம்பவுண்ட் வால் இருந்துச்சு. குட் ஃபீல்டிங், அங்கே குட் ஸ்டாப்புன்னு கூட சொல்லலாம். சிங்கிள், பாலை ஸ்டாப் பண்ணதே பெரிய விஷயம். நெக்ஸ்ட் பால் ஒயிடு கோட்டை ஒட்டி போட்டார், ஸ்ட்ரைட் டு செட் அடிச்சிருக்காரு. கிளியர் பண்ணுமா? பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு சிக்ஸ் இந்த ஓவரில் தான் எடுத்துகிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி இந்த ஓவரில் தான் எடுத்துகிட்டு வராங்க. இந்த ஓவரை பிடிச்சி அடிச்சிட்டாங்க. 4 ஓவருக்கு 27 அடிச்சிட்டாங்க. சூப்பராக பிடிச்சி அடிச்சிட்டாங்க போன ஓவர். 5ஆவது ஓவரில் ஃபஸ்ட்டு பால் டாட் பால். விஜய் 2வது பால் எப்படி போட போகிறாரு? ஒரு ஸ்லோயர், அவுட்ஸ்விங் வேரியேஷன், டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு யார்கரு ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரஞ்சித் இருக்கார், நல்லா ஃபீல்டிங் பண்ணுவார். சிங்கிள் தான். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு ஸ்லோயர், டாட். சூப்பராக போட்டுருக்கார் விஜய். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு ஸ்லோயரு, தரையில் பட்டு பேட்டில் பட்டிருக்கு பாலு. 2 ஓடுறாங்க. கீப்பர்கிட்ட த்ரோ விட்ருக்காங்க. த்ரோ வர லேட் ஆகிடுச்சு, அதனால் ஈஸியாக 2 ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் உங்களுக்கு யார்கரு பவுலரே கேட்ச் பிடிப்பாரா? வானத்தில் இருக்குது, நிற்கிது பால். பவுலரே போய் நிற்கிறார். இல்லை 3 பேர் ஒன்று கூடுறாங்க, ஆனால் யாருமே பால் பக்கத்தில் கூட போகல. 2 ஓடிட்டாங்க. 2 ஓட ஓவர் முடியுது. 30 பாலுக்கு 31 ரன் அடிச்சிருக்காங்க கொப்பம்பட்டி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். 6ஆவது ஓவரில் ஃபஸ்ட்டு பால் ரஞ்சித்து பவுலிங் போட வந்திருக்காரு. லெஃப்ட் ஹேண்டு. பாலுக்கு பாலாக ரன் அடிக்கணும். ஃபஸ்ட்டு பால் அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். யாருமே இல்லை. 6ஆ 4ஆ இல்லை, கரையில் பட்டு கீழே வந்துருச்சு பால். அம்பையர் பார்த்துட்டு சொல்லுவாங்க. 2 ஓடுறாங்க. நல்லா பேட்டிங்க, சூப்பராக அடிச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா கவரில். மிடில் பேட்டில் வாங்கியிருக்காரு. மீதி இருக்க 5 பாலை என்ன பண்ண போகிறாரு? பனிஷ் பண்ணுவாரா இல்லை ரஞ்சித் 5 பாலையும் டாட் போடுவாரா? பார்க்கலாம். செகண்ட் பால் அடிச்சிருக்காரு. பவுலரே ஓடுறாரு. மறுபடியும் அதே மாதிரி வானத்தில் பால். 3 பேர் ஒன்று கூடுறாங்க, யாருமே பாலை பிடிக்கல. கீப்பர்ட்ட த்ரோ விட்ருக்காங்க. 2. போன ஓவரில் கடைசி பால் பார்த்த மாதிரி இந்த ஓவர்லேயும் 2வது பால் அப்படியே சேம். ஆனால் அது லெக் சைடில், இது ஆஃப் சைடில். நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல யார்கர். பவுலரே ஓடுறாரு. பவுலர் எண்டில் யாரும் இல்லை, சிங்கிள் தான் ஓடிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார் விஜய். அவரையும் தாண்டி 1 பிச்சில் பவுண்ட்ரி 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 பவுண்ட்ரி. சூர்யா சூப்பர் பேட்டிங். ஒரு 6 ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு கொப்பம்பட்டிக்காக. நெக்ஸ்ட் பால் அடிப்பார், ஆனால் மாட்டுமா? பேட்டில் மாட்டியிருக்கு. அடிச்சிருக்காரு மிடில் பேட்டில். 2 ஃபீல்டர் ஒன்று கூடுறாங்க. குட் கேட்ச் அங்கே இலியாஸ்கிட்ட. லிவிட் சொல்லி சூப்பராக பிடிச்சார் இலியாஸ். வீரருக்கு நன்றி. மிடில் பேட்டில் பட்டுச்சு, பால் போகலை. பேட்டில் தான் சொல்லணும். விக்கெட் சூர்யா. பரத் நியூ பேட்ஸ்மேன், ஸ்ட்ரைக். ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு, ஆனால் அதை அடிக்கலை, மிஸ் பண்ணிட்டாரு. 2வது ரன் ஓடுறாங்க. கிளியர், ரன் அவுட். 10+ 1 விக்கெட். ஓவர் முடிஞ்சு சொல்லிட்டாங்க அம்பேர். ஆனால் நோ பால் தான் இது. நோ பால் கொடுத்துருக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. குப்பம்பட்டி 6 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க. சிந்தாரப்பட்டி 6 ஓவருக்கு 43 அடித்தா இந்த ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சில் வின் பண்ணலாம். வெயிட் அண்ட் வாட்ச் ப்ரோ. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ. நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அதனால் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரோ. அறிவு மற்றும் செந்தில் சைக்கிள் இருப்பார். நான் சைக்கிள் அறிவு இருப்பார். செந்தாரப்பட்டை அணிக்காக, கொப்பம்பட்டி அணிக்காக சக்தி முதல் ஓவரை வீச செல்வராஜ்.
ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால். ஒரு நல்ல யார்க்கரு இல்லை, அங்கே ஃபீல்டர் கீழே விழுந்துட்டார். ஒன் பிச்சில் பவுலர் ஃபீல்டர் வேறு ஃபீல்டர் கலெக்ட் பண்ணிட்டார் பாலை, ஓடி வந்து சிங்கிள். ஓ, மலையில் வழுக்குது, சேஃபாக விளாடுங்க எல்லோரும். செகண்ட் பால் ஒரு எட்ஜு, குட் கேட்ச் அங்கே கீப்பர்கிட்ட, டக் அவுட். அண்ட் உதயா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பால் ஒயிட், ரீபால், இங்கிட்ட ஒயிட் போட்டிருக்காரு. இந்த வாட்டி கரெக்டாக போட்டார், பவுலரே ஓடி வந்து கேட்ச் பிடிச்சிட்டு வரான், விக்கெட். இவரும் டக் அவுட்டில் வெளியே வர்றாரு. யாராவது ஒருத்தர் ஒரு சைடு நின்று ஆடணும். நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லெஃப்ட் ஹேண்டு மறுபடியும் யாராவது ஒரு ரெண்டு நின்று விளாடணும். லோ ஸ்கோர் தான், ஒரு 6 ரன்னு தான் கூட பாலோட பால். 36 பாலுக்கு 43 தான் அடிக்கணும். போட்டிருக்காரு, காலிலே போட்டார், திருவி தூக்கி விட்டார். 6 அந்த பில்டிங்கில் விழுந்து அங்கிட்டு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் ரஞ்சித். இன்னும் ஒத்திக்கலாம் போல் அந்த ஷாட் இருந்துச்சு, காலுக்கு போட்டாங்க, ஒரு ஃப்ளிக்கு தான் ஆடினார், 6 போயிடுச்சு. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு இந்த வாட்டி பாயிண்ட் திசையில். அங்கே ஈரத்தில் பால் போகுமா இல்லை, அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டார். 2 ரன் ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் காலிலே போட்டார் இந்த வாட்டி. லெக் பையில் ஒரு ரன் ஓடுறாங்க, சிங்கிள். ஒரு ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. நீ பவுலர் சரவணன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 30 பாலுக்கு 31 ரன் அடிக்கணும். செந்தாரப்பட்டி பாலுக்கு பால் தான் ரன்னு. நான் உங்கள் கண்ட்ரோலில் பவுலிங் போடணும். போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலே டாட்டு. கரெக்டான இடத்துல பாலை பிச் பண்ணுறாரு, நல்ல ஃபேஸாகவும் போடுறாரு. இந்த ஓவர் ரஞ்சித் எப்படி விளையாடுவார்? சரியாக படலை பேட்டில். லெக் சைடு அடிச்சுட்டு 2 ஓடுறாங்க. டாட்டு 2. இந்த பால் ஒரு எட்ஜு, கீப்பரால் பாலை பிடிக்க முடியாது, காம்பவுண்டர் வெளியே போயிடுச்சு. G2. லாஸ்ட் 3 பால் அடிச்சிருக்காரு. பவுலரே ஓடி போய் கேட்ச் பிடிப்பாரா? இல்லை, ரியாக்ஷன் பண்ண முடியல, லேட்டாக போயிருக்காரு. இல்லை, ஒரு மிஸ், ரன் அவுட் சான்ஸு, ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர், லெக் சைடு திருப்பி விட்டுட்டு ஒரு ரன் ஓடுறாங்க, சிங்கிள். லாஸ்ட் 1 பால் செம்ம பால், ஒரு நல்ல யாருக்கு டாட். ஓவர் முடியுது, 2 ஓவர் முடிவிட்டாங்களே அணி இன்னைக்கு 18. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சுந்தர். 3rd ஓவரில் ஃபஸ்ட் பால். ஃபுல் டாஸு, மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன்னு சொல்லலாம். உடம்புக்கு போட்ட பால் திருப்பி விட்ருக்காரு. ஒரு தப்பான த்ரோ, ரெண்டும் ஓடலை. ஒவ்வொரு த்ரோவில் சிங்கிள். செகண்ட் பால் போல்டு, ஒரு நல்ல யாருக்காருங்க, செம்ம பாலுங்க. பேட்டில் பட்டு போர்டில் பட்டுருச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபுல் ஃபேஸில் வேறு போட்டார். விக்கெட். ரஞ்சித் விக்கெட் எடுத்துகிறாங்க. இலியாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டிரைவ், ஆஃப் சைட் டிரைவ் அடிச்சுட்டு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஒரு கீப்பர் ஏஜ், காம்பவுண்டரில் பட்டு பின்னாடி போயிடுச்சு. G2. நெக்ஸ்ட் பால் கீப்பர் அடிச்சுட்டே ஒரு ரன் ஓடுறாங்க, ரன் அவுட்டா? அடிக்கல, சிங்கிள். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில், சிங்கிள். ரன் அடிச்சிட்டாங்க, பாலுக்கு பால். 24 ரன் அடிச்சிருக்காங்க 3 ஓவருக்கு. பேலன்ஸ் இருக்க 3 ஓவருக்கு. மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் போகுமா இல்லை 5 ஓவர்லேயே முடிஞ்சிடுமா? கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நியூ பவுலர் மனோகர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 4th ஓவரில் ஃபஸ்ட் பால் இலியாஸ் ஸ்ட்ரைக்கில் டாட் பால். நெக்ஸ்ட் பால் அவருடைய பாயிண்டில் அடிச்சுட்டு ஓடி இருக்காரு. காம்பவுண்டரில் பட்டு ஒரு ரன்னு தான், சிங்கிள். பாலுக்கு பால் அடிக்கணும். நெக்ஸ்ட் பால்
டாட் பால். நெக்ஸ்ட் பால் சூப்பராக போட்டிருக்காரு மனோகர். பேலன்ஸ் இருக்க போல் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆஃப் சைட் சைட்டில் 6 4 6ங்க உள்ளே போட்டார் கொண்டு வந்து. நெக்ஸ்ட் பால் இப்போ தேர்ட் திசையில் காம்பவுண்ட் வாலில் பட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் டட் பால். 4 ஓவருக்கு 32 அடிச்சிருக்காங்க. 12 பாலுக்கு 11 ரன் அடிக்கணும். பாலை விட ஒரு ரன் கம்மி தான். சுந்தர் 5வது ஓவர் வீச 12 பாலுக்கு 11 ரன் அடிக்கணும். மேட்ச் ஆன் ஃபயர். லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரீசெண்டாக தேர்ட் தொட்டு விட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் பால் டட் பால். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடு சைட்டில். அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார், அவர் கைக்கே போகுது. குட் கேட்ச். அங்கே விக்கெட் எடுத்துட்டாங்க. இலியஸ் அவுட் கேப்டன். லைக் பண்ணிட்டு பாருங்கள். மேட்ச் ஆன் ஃபயர். 2 பால் டாட் போட்டாங்க. பேட்ஸ்மேன் பரத். இங்கே தேர்ட் மேனில் காம்பவுண்ட் வாலில் படுது பால். ஆனால் ஓடி தான் எடுக்கணும். ஒரு ரன் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு பாயிண்டில் பவுண்ட்ரி. ஈஸியாக தேவையான நேரத்தில் ஒரு பவுண்ட்ரி எடுத்து வந்துருக்காரு. ஓப்பனிங்காக இறங்கி சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருக்காரு அண்ணன். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு. யாருக்காரு தொட்டு விட்டு ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஓவர் முடியுது. 39 ரன் அடிச்சிருக்காங்க 5 ஓவருக்கு. மனோகர் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். 6 பால் இருக்குது. ஃபஸ்ட்டு பால் டாட் பால். 5 பாலுக்கு 4 ரன்னு தேவை. பேட்டிங் டீம் ஜெயிக்குமா பவுலிங் டீம் ஜெயிக்குமா கமெண்ட் பண்ணுங்கள். ஒய்டு போட்டிருக்காரு. மேட்ச் ஆன் ஃபயர். லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். உடம்புக்கு போட்டாங்க. லெக் சைடு க்ளோஸில் தொட்டு விட்டு தேவையான சிங்கிள். இந்த நேரத்தில் 4 பாலுக்கு 2 ரன்னு. 4க்கு 2 4க்கு 2 4க்கு 2 டாட்டு 2. சூப்பர் ஓவர் போகுமா மேட்ச்சு? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரா ஆகுமா வின் ஆகுமா? லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ. ஐயோ காம்பவுண்டில் போய் அடிச்சிருச்சு. ஓடி தான் எடுக்கணும். மேட்ச்சு டை. 2 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். செந்தரப்பட்டி நல்ல யாருக்காரு பால். ஆனால் தொட்டு விட்டே ஒரு ரன் ஓட்டாங்க. பிச்சிலே கிடக்குது பால். மேட்ச் வின் பண்ணுறாங்க.